ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோன் வுல்ஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்னென்னா, ஒரு ஏர் ஹோஸ்டஸ்க்கும் ஒரு பிஸ்னஸ்மேன், டைமண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவர், ரெண்டு பேரும் தே ஃபால் இன் லவ் பண்ணி கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அவங்க லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் வருது. அதாவது இந்த பிஸ்னஸ்மேனுக்கு. ஸோ அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண இந்த ஏர் ஹோஸ்டஸ் ஆஸ் அ ஒய்ஃப் அவங்க ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுனால ஹெல்ப் பண்ணுறாங்க. பட் இன்சிடெண்ட் சில விஷயங்கள்லாம் கைமீறி போயிடுது. போக போக தான் அவங்களுக்கு தெரியுது ஆக்சுவலாக அவங்க ஹெல்ப் பண்ண வந்த அவங்க ஹஸ்பண்ட், அவர் பின்னாடி இருக்கிற ப்ராப்ளம், இது எல்லாமே டோட்டலாக வேறு ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு. அந்த ப்ராப்ளமை எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, எப்படி இந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வராங்கன்றது தான் இந்த ஸ்டோரியோடைய கிளைமேக்ஸ். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஏர் ஹோஸ்டஸோடைய நேம் நேஹா, அந்த பிஸ்னஸ்மேனுடைய நேம் அன்கித். சரிங்களா? அந்த பிஸ்னஸ்மேன் டைமண்ட்ஸ் வாங்குறவர், விற்கிறாரு, சின்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஃபஸ்ட்டு இவங்க எப்படி மீட் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஃப்ளைட்டில் ஃப்ரம் டெல்லி டு அரேபில் ஒரு கண்ட்ரிக்கு இந்த ஃப்ளைட் போகுது. அந்த ஃப்ளைட்டில் இந்த அன்கித்ன்றவரும் போட் பண்ணுறாரு. அதே ஃப்ளைட்டில் இந்த நேஹான்றவங்களும் ஏர் ஹோஸ்டஸாக இருக்காங்க. ஸோ ஃப்ளைட் கிளம்புது டெல்லியிலேருந்து. கிளம்பி கொஞ்சம் நேரத்தில் இவங்க போயிட்டு, நீங்கள் நான்வெஜ் மீல் ஆர்டர் பண்ணியிருந்தீங்களே, இந்தாங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. உடனே அந்த பர்சன் சொல்கிறாரு, இல்லையே நான் வெஜ் தான் ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு. இவங்களுடைய லிஸ்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து பார்க்குறாங்க, இல்லை நான்வெஜ்னு தான் போட்டிருக்கு அப்படின்னு. உடனே அவர், இல்லை வேண்டாம், நான் வெஜ் தான் சாப்பிடுவேன், வாட்டர் பாட்டில் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த ஏர் ஹோஸ்டஸ்க்கு ஷீ இஸ் ஃபீலிங் பேட். இவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் நேரத்தில் வெஜ் சாண்ட்விச் கொண்டு வந்து வித் சாக்லேட் மில்க் ஷேக் கொண்டு வந்து அந்த பர்சனுக்கு கொடுக்குறாங்க. உடனே அந்த பர்சன் கேட்குறாரு, ஓ இப்போ ஒத்துக்கிறீங்களா, உங்கள் மேலே தான் தப்புன்னு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார், இப்போவும் சொல்கிறேன், எங்கள் மேலே தப்பு இல்லை, பட் இது என்னுடைய மீல், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இவரும் சிரிச்சுட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. சாப்பிட்டு முடிச்சிட்ட அப்புறமா ஃப்ளைட் வந்து அரேபுக்கு வந்து சேருது. சேர்ந்துட்ட அப்புறமா ஒரு பேசஞ்சராக கிளம்பி வெளியில் போகும்போது அவங்க தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே ஏர் ஹோஸ்டஸ். அந்த டைமில் இவர் சொல்கிறாரு, தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் யுவர் மீல் அண்ட் ஐ வுட் லைக் டு ரீபே திஸ். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், இன்றைக்கி நைட் டின்னர் கூட்டிகிட்டு போயிட்டு நான் உங்களுக்கு இதுக்கு சரி பண்ணிடுறேன், ஐ வாண்ட் டு ரீபே யூ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க, இல்லை சார், ஐ ஹேவ் அதர் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு அனுப்பிடுறாங்க. இவரும் ஓகேன்னு சிரிச்சுட்டு பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அன்றைக்கி நைட்டு ஒரு பப்புக்கு போகிறாரு இந்த ஹீரோ அன்கித்ன்றவர். ஸோ அந்த பப்பில் இதே ஏர் ஹோஸ்டஸை பார்க்குறாரு. அவங்களும் அதே பப்புக்கு வந்திருக்காங்க. அவங்களும் நோட் பண்ணுறாங்க. பண்ணிட்ட அப்புறமா அவங்க கேட்குறாங்க, என்ன நீ ஃபாலோ பண்ணுறியா அப்படின்னு. இல்லை ஃபாலோலாம் பண்ணல அப்படின்னு இவர் சொல்கிறாரு. பப்பில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எல்லாருமே பப்பை விட்டு வெளியில் கிளம்புறாங்க. கிளம்பி போகும்போது இந்த ஏர் ஹோஸ்டஸ் நேஹாவுடைய கார், நேஹாவும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் போகிறாங்க. அந்த கார் பிரேக் டவுன் ஆகி ஓரமாக நிற்குது. இவருடைய கார் டிரைவ் பண்ணிவிட்டு அதை தாண்டி போகிறாரு. டு யூ நீட் எனி ஹெல்ப் அப்படின்னு கேட்குறாரு. அவங்க ஆமான்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க கார் பிரேக் டவுன் ஆகிருக்கு இல்லையா, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸையும் நேஹாவையும் இவருடைய காரில் கூட்டிகிட்டு வீட்டுக்கு ட்ராப் பண்ணுறாரு. எல்லாரையும் ட்ராப் பண்ணும்போது மறுபடியும் அவங்க காஃபிக்கு கேட்குறாரு. அகெயின் நேஹா வந்து, இல்லை ஐ எம் வெரி பிஸி அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த ஹீரோ இன்ஸ்டாகிராமில் அவங்களுக்கு ரிக்வெஸ்ட் அனுப்புகிறாரு. அப்புறம் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா காஃபி மீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா டின்னர். அதுக்கப்புறமா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் தே ஃபால் இன் லவ். இந்த ரிலேஷன்ஷிப் நல்ல ஜாலியாக போயிட்டுருக்கு. இவங்க அடிக்கடி டெல்லி டு இந்த அரேப் கண்ட்ரி டு டெல்லி இந்த மாதிரி போயிட்டு வந்துட்டுருக்காங்க ஃப்ளைட்டில். அப்போது மீட் பண்ணுறாங்க, பேசிக்கிறாங்க. ஒருத்தருக்கு தே ஃபால் இன் லவ், பிடிச்சிருக்கு ரெண்டு பேருக்கும். திடீர்னு ஒரு நாள் வந்து நேஹா என்ன சொல்கிறாங்க, ஐ எம் ப்ரெக்னென்ட் அப்படின்ட்டு இந்த பர்சன்கிட்ட சொல்கிறாங்க. சம் 3 months இருக்கலாம் அப்படின்னு. உடனே இந்த பர்சன் அன்கித்ன்றவர் ஷாக்கராரு. அட் த சேம் டைம் சந்தோஷமாக ஆகிடுறாரு. என்றைக்காக இருந்தாலும் இது நடக்க வேண்டியதாக தானே இருந்துச்சு, ஐ எம் ஹாப்பி, ஸோ நம்ம பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் கொடுக்குறாரு. அப்புறமா கீழே வந்து ஹோட்டலில் ஒரு காஃபி ஷாப்பில் ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சடனாக ரெண்டு ஆளுங்க வெளியிலேருந்து இந்த அன்கித்ன்றவருக்கு ஃபோன் பண்ணி வெளியில் கூப்பிடுறாங்க. வெளியில் இவர் போகிறாரு. அந்த ரெண்டு பேரும் ரொம்ப ரூடாக அவங்கக்கிட்ட பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்றது தெரியல. நேஹா இங்கேருந்து வாட்ச் பண்ணுறாங்க. ஏன்னா கண்ணாடி கிளாஸ் தான். ஒரு மாதிரி ஹீட்டட் ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறமா அந்த பர்சன், அவங்களுடைய ஹஸ்பண்ட் அன்கித் உள்ளே வராரு. நேஹா கேட்குறாங்க, என்னாச்சு, யார் அந்த ஆளுங்க அப்படின்னு. இல்லை, ஒரு சின்ன பிரச்சனை, இந்த மாதிரி
நான் ஒருத்தருக்கு டைமண்ட்ஸ் தரேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் பிஸ்னஸ் விஷயமா. ஸோ நான் நம்பி என்னுடைய ஒரு எம்ப்ளாயிக்கு நான் அந்த டைமண்ட்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணேன், போயிட்டு டெலிவர் பண்ணிவிடுங்க அப்படின்னு. பட் என்ன பண்ணிட்டான், அந்த எம்ப்ளாயி அந்த டைமண்ட்ஸ் எடுத்துகிட்டு ஓடிட்டா. இப்போது இந்த பர்சன் வந்து இதர் என்னுடைய டைமண்டை ரிட்டர்ன் பண்ணுங்கள், இல்லாட்டி வாங்கின பணத்தை ரிட்டர்ன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் மாட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு. சரி, இது நீ என்கிட்ட முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே, இல்லை இது டோட்டலாக எதுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை, எதுக்கு ஒன்று இதுக்குள்ளே நான் இழுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இத்தனை நாளாக சொல்லலை அப்படின்னு. சரி, அதோட ஒர்த் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அரவுண்ட் 20 crores அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய அமௌண்ட்டா அப்படின்னு. ஆமாம், நான் இதில் மாட்டிக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்களும் என்ன நம்ம ஹஸ்பண்ட்க்கு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் கொஞ்சம் ஷாக் ஆகிடுறாங்க. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நேஹா ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருக்காங்க. இவர் நேஹாவை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு 3 months இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போத் ஆஃப் தேம் ஆர் வெரி ஹாப்பி. இது நடந்து ஒரு 1 week அப்புறமா ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போயிட்டு பிறக்க போகிற குழந்தைக்கு இப்போவே நம்ம ஏதாச்சும் வாங்கலாம் அப்படின்னு நேஹா ஆசைப்படுறாங்க. ஸோ கொஞ்சம் இந்த குழந்தைக்கு தேவையான இந்த வார்ம் க்ளோத்ஸ், குட்டி குட்டி சாக்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் அதே இடத்துக்கு இந்த 2 அடியாளுங்க வந்து இந்த பர்சனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அன்கித்க்கு ஃபோன் எடுக்கிறாரு. மறுபடியும் சொல்கிறாங்க, நீ எனக்கு கொடுக்க வேண்டிய 20 crores கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு தான் நான் கேட்குறேன், இப்போதைக்கு இமீடியட்டாக கொடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு இவர் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. உடனே அவங்களுடைய பாஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த 2 அடியாளுங்க. அவங்களுடைய பாஸ் வந்து அன்கித்க்கு ஃபோன் பண்ணி திட்டுறாரு. மறுபடியும் அன்கித்தும் டென்ஷன் ஆகிட்டு, இப்போ நான் என்ன கேட்குறேன் உங்ககிட்ட, கொஞ்சம் டைம் தானே கேட்குறேன், டைம் கொடுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரீபே பண்ணுறேன் அப்படின்னு. இவர் பேச அவங்க பேச ஹீட்டட் ஆர்குமெண்ட்டில் இந்த அன்கித்ன்றவர் பணம்லாம் தர முடியாது, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கத்திட்டு ஃபோனை வச்சிடுறாரு. உடனே இந்த அடியாளுங்க வெளியிலேருந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவர் வந்து அவருடைய ஒய்ஃப் கிட்ட சொல்கிறாரு, நம்ம உடனே இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடலான்னு. அவசரமாக அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸோடைய பார்க்கிங்க்கு போகிறாங்க. பார்க்கிங்க்கு போகும்போது இந்த அடியாளுங்க இந்த அன்கித்ன்றவரை போட்டு அடிக்கிறாங்க. நடுவில் அவங்களுடைய ஒய்ஃப், அதாவது நேஹா, அவங்களும் வந்து தடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போது ஒரு அடியாள் என்ன பண்ணிடுறாரு, எட்டி உங்களுடைய வயிற்றில் உதச்சிடுறாரு. நேஹா போய் விழுந்துடுறாங்க. உடனே இந்த அன்கித்ன்றவர் சொல்கிறாரு, டேய் ஷீ இஸ் ப்ரெக்னென்ட், வயிற்றில் போய் அடிச்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அவர் சண்டை போடுறாரு. அந்த 2 அடியாளுங்க அந்த இடத்த விட்டு கிளம்பி ஓடி போய்ட்றாங்க. உடனே நேஹாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. பட் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி வயிற்றில் அடிப்பட்டதுனால குழந்தைய கலைஞ்சிருச்சு, ஐம் சாரி அப்படின்னு. ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த டைம் மறுபடியும் அந்த பர்சன் ஃபோன் பண்ணுறாரு அந்த அன்கித்ன்றவருக்கு. உடனே நேஹா ஸ்பீக்கர் போட்டு என் கண்ணு முன்னாடியே பேசு அப்படிங்கிறாங்க. மறுபடியும் அந்த பர்சன் மிரட்டுறாரு, ஒன்று 20 கோடி ரூபாய் கேஷ் கொடு, இல்லை நான் சொல்கிற மாதிரி செய் அப்படின்னு. உடனே நேஹா டென்ஷன் ஆகி, என்ன தான் பண்ணணும் சொல்லு, நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, ஒரு ஜாப் உங்களுக்கு நான் தரேன், என்னன்னா டைமண்ட்ஸை நீங்கள் திருடிட்டு என்கிட்ட கொண்டாந்து நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய கடனை நான் மன்னிச்சிட்றேன் அப்படின்னு. உடனே இவங்க பயப்படுறாங்க. இந்த அன்கித்ன்றவர் அதெல்லாம் எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நேஹா, நீ என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அப்புறமா அன்கித் கேட்குறாரு, எதுக்காக நீ ஓகே சொன்ன அப்படின்னு. நான் என் குழந்தைய இழந்துட்டேன், நான் உன்னையும் இழக்க விரும்பலை, என்ன எவ்வளோ கஷ்டமான விஷயமா இருந்தாலும் நம்ம சேர்ந்து இதை பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தே ஆர் ஒர்க்கிங் ஆன் அ பிளான். ஸோ என்ன டீல்னா, அந்த அரப் கண்ட்ரியில் ஒரு ஷேக் வந்து டைமண்ட்ஸ் ஸ்மகிள் பண்ணுறாரு. அவர்கிட்ட ஒரு இந்தியாவுடைய ஒரு மினிஸ்டர், ஒரு ஹோம் மினிஸ்டர் வந்திருக்காரு டைமண்ட்ஸ் வாங்க. அப்போது அந்த ஷேக் சொல்கிறாரு, டீல் ஓகேனா நாங்களே கொண்டு வந்து இந்த டைமண்ட்ஸை இந்தியாவில் உங்ககிட்ட டெலிவர் பண்ணிவிடுவோம், நீங்கள் பேமெண்ட் மட்டும் இங்கே பண்ணிவிடுங்க அப்படின்னு. உடனே இவங்க ஓகே ஓகே இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் ஃபைன், பட் எப்படி நீங்கள் டெலிவர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அதுக்கு அந்த ஷேக் சொல்கிறாரு, இதுக்கு அந்த டைமண்ட்ஸ் வந்து ஒரு மொபைல் ஃபோன் பின்னாடி கேஸ் மாதிரி டைமண்ட்ஸ் அதில் போட்டு வச்சுருவாங்க. அந்த டைமண்ட்ஸோடைய அந்த மொபைலோடு இருக்கிற அந்த டைமண்ட் ஒரு சின்ன கேஸில் இருக்கும். அந்த கேஸ்க்கு 2 பாஸ்வேர்ட் போடணும். ஒரு பாஸ்வேர்ட் அந்த மினிஸ்டருக்கு கொடுத்துருவாங்க, இன்னொரு பாஸ்வேர்ட் இந்த ஷேக்குடைய ஆளுங்கக்கிட்ட இருக்கும். ஸோ ஃப்ளைட்டில் இதை அனுப்பிடுவாங்க, இந்த டைமண்ட்ஸு, அந்த மொபைலில் இருக்கிற டைமண்ட்ஸை ஃப்ளைட்டில் போட்டு அனுப்பிடுவாங்க. இந்தியாவுக்கு வந்துட்டு அப்புறமா இந்த மினிஸ்டருடைய ஆள் ஒரு பாஸ்வேர்டு போடணும் அந்த கேஸுக்கு, அண்ட் இந்த ஷேக்கோட ஆள்
பாஸ்வேர்ட் போடணும். 2 பேரும் ஒரு கேஸ்க்கு 2 பாஸ்வேர்ட் போட்ட உடனே அன்லாக் ஆகும். அன்லாக் ஆன உடனே உங்கள் பொருள் உங்கள் கைக்கு வந்துடும். மினிஸ்டர் கேட்குறாரு, இந்த மாதிரி ஸ்மக்லிங் பண்ணுறீங்களே, எந்த ப்ராப்ளமும் வராதான்னு. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த ஷேக்கு இந்த டைமண்ட்ஸ் எப்படி கிடைக்குதுன்னா, இந்த அங்கித்ன்றவர் டைமண்ட் பிஸ்னஸ் தானே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த அங்கித் கிட்ட தான் அந்த ஷேக் டைமண்ட்ஸ் வாங்குறாரு. அங்கித்தையும் இந்த டீலிங் நடக்கும்போது இந்த ஷேக் கூடவே வச்சுருக்காரு. பிகாஸ் அவர்கிட்ட தான் வாங்குறது விற்கிறது எல்லாமே அதுதான் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு ஷேக்கும் இந்த அங்கித்ன்றவருக்கு என்ன டீலிங்னா, அராப்லேருந்து இந்தியாவுக்கு ஃப்ளைட்டில் இந்த டைமண்ட் கேஸ் போகும்போது அங்கித்தும் போகணும், ப்ளஸ் ஷேக்கோட இன்னொரு ஆளும் போகணும் டெலிவர் பண்ணுறதுக்கு. அராப் டு இந்தியா ஃப்ளைட்டில் இந்த கேஸ் போகுது. அன்கித் அண்ட் அலாங் வித் அனதர் பர்சன், அந்த பர்சனும் ஷேக் அனுப்புவார். 2 பேரும் இந்தியாவுக்கு போகணும். போயிட்ட அப்புறமா இந்தியாவில் அந்த மினிஸ்டருடைய பிஏ கலெக்ட் பண்ணிப்பார் டைமண்ட். இதுதான் டீல். இப்போது என்ன டைம் அந்த டைமண்ட்ஸ் அராப்லேருந்து இந்தியாவுக்கு போகுது, எந்த ஃப்ளைட்டில் போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த அன்கித்ன்றவருக்கு தெரியும். அந்த ஃப்ளைட்டில் டைமண்ட்ஸை திருடிடலாங்கிறது தான் அவருடைய பிளான். அதே ஃப்ளைட்டில் தான் அவங்களுடைய ஒய்ஃபும் ஏர் ஹோஸ்டஸாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இப்போது ஒரு பக்கா பிளான் இவங்க போட்டு ரெடியாக இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் அண்ட் டேட் தெரியும். இவரும் டிக்கெட் போட்டுடுறாரு, அங்கித்தும் இந்த டைமண்ட் கேஸோட ஃப்ளைட்டில் கிளம்புறதுக்கு. அதே ஃப்ளைட்டுக்கு இந்த ஏர் ஹோஸ்டஸ் அவங்களுடைய ஒய்ஃபும் ரெடி ஆகிடுறாங்க. எப்படியாச்சும் ஃப்ளைட்டில் இந்த டைமண்ட் கேஸை நம்ம திருடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ளைட் இங்கேருந்து கிளம்பின உடனே அன்கித் வந்து நேஹா கிட்டே ஏற்கனவே சொல்லி வைக்கிறாரு, ஷேக் அனுப்புனா ஒரு ஆளும் வருவார், அவர் எங்கே உட்கார்றாரு அப்படின்னு பார்த்து என்கிட்ட சொல்லு, அவர்கிட்ட தான் இந்த டைமண்ட் கேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே ஃபோட்டோலாம் காமிச்சிடுறாரு. இந்த நேஹான்றவங்க சொல்கிறாங்க, நீ காமிச்ச ஃபோட்டோவில் இருக்கிற பர்சன் இந்த ஃப்ளைட்டில் வரல, நான் செக் பண்ணிட்டேன் அப்படின்னு. உடனே இந்த பர்சன் டென்ஷன் ஆகிறாரு. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிடுது. ஆனால் உடனே அன்கித் வந்து அந்த ஷேக்குக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, அந்த மாதிரி ஃப்ளைட் கிளம்பிச்சு சார், அவங்க இன்ஃபார்ம் பண்ணதான் உங்ககிட்ட நான் கால் பண்ணேன் அப்படின்னு. ஓகே, என்னோட ஆளும் வந்துட்டான், ஃப்ளைட்டில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஷேக் உஷாரா வேறு ஒரு ஆளை அனுப்பியிருக்காரு. அவங்க ஃபோட்டோ காமிச்சது இந்த பர்சன் வருவாங்கன்னு காமிச்சிருக்காங்க. பட் அந்த பர்சனை அனுப்பாமல் பிளான் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப உஷாராக வேறு ஒரு பர்சனை அனுப்பியிருக்காரு. அந்த பர்சன் யாருன்னு அன்கித்கே தெரியாது, வெறும் ஷேக்குக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பர்சன் யார் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே லேண்ட் ஆகிட்டு அப்புறமா ரிவீல் பண்ணுறதா மேபி அவங்களுக்குள்ள டீலிங் இருக்கலாம். ஃபோனை வச்சுடுறாரு. இந்த பர்சன் உடனே இப்போ கன்ஃபியூஸ் ஆகிடுறாரு. இந்த அன்கித் எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த இன்னொரு பர்சன் யாருன்னு கண்டுபிடிச்சா தானே ஃப்ளைட்டில் திருட முடியும். அந்த டைமண்ட் ஃபோன், அது எப்படின்னா ஃபோன் பின்னாடி டைமண்ட்ஸ் இருக்குது, அதில் ஜிபிஎஸ் இருக்குது. ஸோ ட்ராக்கும் பண்ண முடியும் அது எங்கே இருக்குன்னு. இப்போ அன்கித் என்ன பிளான் பண்ணுறாருன்னா, அதே மாதிரி ஒரு ரெப்ளிகா அவர் வச்சுருக்காரு, அந்த ஒரு ஃபோன் வச்சுருக்காரு. அந்த ஃபோனில் டூப்ளிகேட் டைமண்ட்ஸ் இருக்கும். இந்த கேஸ்க்கு ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற ஒரிஜினல் ஃபோனை எடுத்துகிட்டு வித் டைமண்ட்ஸ் டூப்ளிகேட் ஃபோனை அதில் வச்சுட்டு மூடிடணும், ஜிபிஎஸை டிசேபிள் பண்ணிடணும். சரி, இப்போ இந்த டைமண்ட் கேஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு 2 பாஸ்வேர்ட் வேணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஒன்று இந்த ஹோம் மினிஸ்டருடைய பிஏக்கு ஒரு பாஸ்வேர்டு போகும், இன்னொரு பாஸ்வேர்டு ஷேக் அனுப்புனா ஆள்கிட்ட இருக்குது. அன்கித் முன்கூட்டி என்ன பண்ணிடுறாரு, அந்த ஹோம் மினிஸ்டருடைய பிஏவை கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் பாஸ்வேர்டு எனக்கு கொடுங்க, ஃப்ளைட்லேயே நான் டீலிங்கை முடிச்சிடுறேன், உங்களுடைய மினிஸ்டருக்கும் அந்த விஷயம் தெரியாது, கேட்டால் ஷேக் ஏமாற்றிட்டாருன்னு சொல்லலாம். ஷேக்கை கேட்டால் நானும் அந்த ஃப்ளைட்டில் தான் இருந்தேன், ஃப்ளைட்டில் எப்படி அந்த ஒரிஜினல் ஃபோனை எடுத்துகிட்டு டூப்ளிகேட்டை ஸ்வாப் பண்ணாங்கன்னு தெரியலன்னு நானும் சமாளிச்சிடுறேன், உங்களுக்கு இதில் பாதி பங்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த மினிஸ்டருடைய பிஏ கிட்ட டீல் பேசி கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. ஸோ இப்போது அன்கித் கிட்ட ஒரு பாஸ்வேர்டு இருக்குது ஓப்பன் பண்ண, ஆனால் இன்னொரு பாஸ்வேர்டு ஃப்ளைட்டில் இந்த ஷேக் அனுப்பின ஆள்கிட்ட தான் இருக்குது. ஆனால் அது யாருன்னு அவங்களுக்கு தெரியல. உடனே ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி அவங்களுடைய ஒய்ஃப் ஏர் ஹோஸ்டஸ் கிட்ட அன்கித் சொல்கிறாரு, கண்டிப்பாக இந்த பர்சன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் ஃப்ளைட்டில் சர்வ் பண்ணுற எந்த ஒரு ஃபுட்டு, டீ, காஃபி, மீல், தண்ணி கூட குடிக்க மாட்டார். அப்படி ஏதாச்சும் ஒரு பர்சன் இந்த ஃப்ளைட்டில் இருக்கானான்னு செக் பண்ணி சொல்லு, அப்படி இருந்தானா அந்த பர்சன் தான் ஷேக் அனுப்பின ஆளுன்னு. உடனே இவங்க ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன உடனே எல்லாம் இவங்ககிட்டையும் கேட்பாங்கள்ல, கஸ்டமர்ஸ்கிட்டையும்,
ட்ராவலர்ஸ்கிட்டையும் அந்த மாதிரி ஃபுட் வேணுமா, என்ன ஃபுட் வேணும், வெஜ்ஜா நான்வெஜ்ஜா, இல்லை சாப்பிட்றதுக்கு என்ன வேணும் அப்படின்லாம் கேட்பாங்க. அதில் ஒரு பர்சனை கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த பர்சன் ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. தண்ணி வேணுமா, இல்லை தண்ணி கூட வேண்டாம், நான் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே வந்து இவங்க அந்த அவங்களுடைய ஹஸ்பண்ட் அன்கித்துக்கு கண்ணு காமிச்சு விட்டுடுறாங்க, இந்த ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அன்கித்தும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கார். அவங்களுடைய ஒய்ஃபை கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாரு, நீ எதா பண்ணி அந்த பர்சனை ஒரு 2 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் ரூமுக்கு அனுப்பு, அவருக்கு தலைக்கு மேலே தான் லக்கேஜ் இருக்கும், அந்த லக்கேஜில் அந்த கேஸை நான் ஸ்வாப் பண்ண பார்க்குறேன், என்னுடைய டூப்ளிகேட் டைமண்ட் கேஸை வச்சுட்டு ஒரிஜினல் நான் எடுத்துடுறேன், பட் ஏதாச்சும் பண்ணி நீ தான் அவரை ஒரு 2 மினிட்ஸ்க்காச்சும் ரெஸ்ட் ரூமுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பர்சனுக்கு பக்கத்தில் ஒருத்தர் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளேட்ஸை ரிட்டர்ன் வாங்குறதுக்கு வெயிட் பண்ணுறாரு. ஸோ அந்த ஏர் ஹோஸ்டஸ் போய் அந்த பிளேட்டை ரிட்டர்ன் வாங்கும்போது அவர் மேலே கொட்டிடுறாங்க, இந்த ஷேக் அனுப்பின ஆள் மேலே. அவருடைய சூட்லலாம் சாப்பாடு கொட்டிடுது. எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார், போய் வாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பர்சன் எந்திரிச்சு வாஷ் பண்ணலான்னு ரெஸ்ட் ரூம் பக்கம் போகிறாரு. உடனே அதை அன்கித் நோட் பண்ணிவிட்டு எந்திரிச்சு இந்த பர்சனுடைய இடத்துக்கு வராரு. அங்கே சடனாக ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, 3 தீவிரவாதிங்க முகத்தில் மாஸ்க் போட்டுட்டு ஃப்ளைட் ஹேஸ் பின் ஹைஜாக்ட், எல்லாருமே அவங்கவுங்க இடத்துல உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்னை காட்டுறாங்க. எல்லாருமே பயந்து போய்ட்றாங்க. எல்லாருமே அவங்கவுங்க இடத்துல உட்கார சொல்லிவிட்டு பின்னாடி பிஸ்னஸ் கிளாஸ்லேருந்து எக்கானமி கிளாஸ்க்கு எல்லா பேசஞ்சர்ஸையும் அனுப்பி அந்த இடத்துல உட்காருங்கன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல எல்லாருமே உட்கார வச்சிடுறாங்க இந்த ஹைஜாக்கர்ஸ். உட்கார வச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யாருமே இடத்த விட்டு நகரக்கூடாது. 3 டெரரிஸ்ட்டும் மூஞ்சை கவர் பண்ணியிருக்காங்க, கையில் கன்ஸ் வச்சுருக்காங்க. சரி, அதில் ஒரு 2 ஹைஜாக்கர்ஸ் மட்டும் போயிட்டு இவங்கக்கிட்ட பைலட் கிட்ட கதவை திறக்க சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. பட் பைலட் கதவை திறக்கலை. ஏர் ஹோஸ்டஸையும் கூட இழுத்துட்டு போகிறாங்க. வெளியில் இருக்கிற ஃபோன்லேருந்து நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியில் இருக்கிற ஃபோன்லேருந்து இந்த ஹைஜாக்கர்ஸ் வந்து டெரரிஸ்ட் வந்து இவங்கக்கிட்ட பேசுகிறாங்க, இந்தியன் கவர்மெண்ட் பைலட் கிட்ட, இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து யாராச்சும் ஒருத்தங்களே எங்ககிட்ட பேச சொல்லுங்கள் அப்படின்னு. ஓகே, எங்களால் டோர் ஓப்பன் பண்ண முடியாது, பட் நாங்கள் கண்டிப்பாக சொல்கிறோன்னு சொல்லிட்டு பைலட் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட, இந்த மாதிரி ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது மறுபடியும் ஏர் ஹோஸ்டஸ் அவங்களுடைய ஹஸ்பண்ட் எல்லாருமே ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளைட் ஹைஜாக் பண்ண அடுத்த நிமிஷமே இந்த டெரரிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏர் மார்ஷல் ஃப்ளைட்டில் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஏர் மார்ஷல் யாருன்னா, எல்லா ட்ராவலர்ஸோடவோ அவங்களும் இருப்பாங்க. இது வந்து ஒரு ஃப்ளைட்லேயும் ஒரு ஏர் மார்ஷல் இருப்பாங்க. இந்த மாதிரி ஃப்ளைட் ஹைஜாக் ஆகிடுச்சுன்னா அவங்கக்கிட்ட கன் இருக்கும். அந்த கன் வச்சு அவங்க இருக்கிற மற்றவங்களை காப்பாற்றலாம். அவங்கக்கிட்ட கன் இருக்கும், பட் அவங்க அதை வெளியில் காமிச்சிக்க மாட்டாங்க. ஸ்பெஷல் பெர்மிஷன் இருக்கும், செக்கிங்லாம் வந்து அவங்களுக்கு தனியாக இருக்கும். அவங்க தே ஆர் அலவுட் டு கேரி அ கன். ஸோ இந்த டெரரிஸ்ட்க்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, உள்ள ஒரு ஏர் மார்ஷல் இருக்கா, என்றைக்காக இருந்தாலும் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏர் மார்ஷல் யார் இங்கே இருக்கா, ஒழுங்காக சொல்லுங்கள், இல்லாட்டி இந்த ஏர் ஹோஸ்டஸை சுற்றுவேன்னு சொல்லி அவங்க பயமுத்துறாங்க. அப்புறமா ஏர் மார்ஷல் இருக்கார், ரிவீல் பண்ணுறாரு, நான் தான் ஏர் மார்ஷல், என்கிட்ட கன் இருக்குன்னு அவர் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாரு. அவரையும் உட்கார வச்சிடுறாங்க. உட்கார வச்சுட்டு சொல்கிறாங்க, எல்லாருமே அமைதியாக இருங்க, எங்களுக்கு வேணுன்றது கிடச்ச உடனே நான் உங்களை எல்லாரையும் விட்டுருவேன். 3 டெரரிஸ்ட் இருக்காங்க, விட்டுருவேன், யாரும் ஹீரோவாகலாம் ட்ரை பண்ணாதீங்க, அமைதியாக சைலண்ட்டாக உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அராப்லேருந்து டெல்லிக்கு போயிட்டுருக்கு ஆக்சுவலாக இந்த ஃப்ளைட். நடுவில் குழு, அதாவது மணாலி ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணுங்க, அங்கே நம்ம வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. ஸோ இப்போது இந்த பக்கம் அன்கித்துக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதா இதை ஸ்வாப் பண்ணுறதுக்கு அப்படின்னு அவர் வெயிட் பண்ணுறாரு. இன்னொரு பக்கமாக அவருடைய ஒய்ஃப் ஏர் ஹோஸ்டஸ் பயந்து போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த ஷேக் அனுப்பின ஆள், நம்மளுடைய பொருளை நம்ம சேஃப்கார்ட் பண்ணணும், நம்ம எக்கானமியில் இருக்கும், நம்ம பொருள்லாம் வந்து பிஸ்னஸ் கிளாஸில் இருக்குது அப்படின்னு பயந்துட்டுருக்காங்க. அண்ட் இதுக்கு நடுவில் ஜென்ரல் பப்ளிக் எல்லாருமே பயந்து போயிருக்காங்க, ஃப்ளைட் ஹைஜாக் ஆகிருக்குன்னு. இப்போது இந்தியன் கவர்மெண்ட் தே ஆர் வெயிட்டிங், இவங்களுடைய டிமாண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணுன்னு. மேற்கொண்டு என்ன நடக்குது அப்படின்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். Until then, please wait and like this video, share, subscribe. See you tomorrow. Okay, bye, take care.